இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 2021 எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்க 2021 எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. இது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. அதனால் ஒரு 1,63,154 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 66.27% ஓட்டு வாங்கி அவங்க வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். தமிழக வெற்றி கழகம் இந்த சட்டமன்ற தொகுதியில் இந்த கட்சிகளுடைய ஓட்டை தான், நம்ம பார்த்துட்டு இருக்க கட்சிகளுடைய ஓட்டை தான் அதிகமாக அவங்க கைப்பற்ற இருக்காங்க, பிரிக்க இருக்காங்க. மற்றும் அவங்களுடைய ஓட்டு வங்கியும் பின்னான நாட்களில் நிரூபிக்க இருக்காங்க. நம்ம 2026 தேர்தலில் சீக்கிரம் பார்க்க இருக்கிறோம். மற்றும் நம்ம பார்க்க இருப்பது எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் 2021 அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 2வது இடத்துல திமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 69,352 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 28.17% ஓட்டு வாங்கியிருக்கிறத பார்க்குறோம். 2வது இடத்துல இருக்காங்க. 3வது இடத்துல நாம் தமிழர் கட்சி 6,626 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2.69% ஓட்டு வாங்கி 3வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். 4வது இடத்துல எடுக்கணும்னா மக்கள் நீதி மையம் 1,547 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 0.63% ஓட்டு வாங்கி 4வது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லா கட்சிகளுமே கூட்டணி கட்சிகளோடு வாங்கிய ஓட்டு தான். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்ன அவங்க கட்சிக்காக வாங்கிய ஓட்டை நம்ம பார்க்குறோம். இந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாக்கு வித்தியாசம் நம்ம பார்க்கணுன்னா 93,802 ஓட்டு, மிக அதிக ஓட்டில் 38.10% ஓட்டில் திமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதிமுக முன்னாள் முதலமைச்சருடைய தொகுதினால் அதிக ஓட்டு வித்தியாசம் 93,802 ஓட்டு வித்தியாசத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். பதிவான வாக்குகள் அந்த நேரத்தில் 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா 2,46,192 ஓட்டு பதிவாயிருக்கு. 86.32% ஓட்டு பதிவாயிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே 2021 எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த சட்டமன்ற தொகுதியில் 2026 தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சிகளுடைய ஓட்டை தான் அதிகமாக கைப்பற்ற இருக்காங்க. யார் கட்சி ஓட்டை எவ்வளோ கைப்பற்றான்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அவங்களுடைய ஓட்டு வங்கி வர நாட்களில் நிரூபிக்க இருக்காங்க. ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.